وَمَنْ يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَنْ يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. எனதருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் மிக பெரும் கிருபையினால் அவனுடைய மார்க்கத்தை தூய்மையான முறையிலே விளங்கி அதன் பிரகாரம் மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. இன்றைய இந்த வகுப்பின் தலைப்பு இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகள். இஸ்லாம் என்பது ஒரு சத்திய மார்க்கம், அது அல்லாஹுவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம். இதை பற்றி அல் குர்ஆனிலே நமக்கு இறைவன் கூறுகின்ற போது, இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது அது இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட, இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கமாக இருக்கிறது. எனவே இந்த புனிதமான இந்த தீனுல் இஸ்லாம் ஒரு சத்திய மார்க்கம் என்பதற்கு இந்த அல் குர்ஆன் நமக்கு சான்றாக இருக்கிறது. எனவே இந்த இஸ்லாமிய இந்த மார்க்கம் ஐம்பெரும் அம்சங்களின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஐந்தும் ஒரு மனிதனிடத்தில் முழுமையாக இருக்குமாக இருந்தால் மாத்திரம்தான் அவன் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியும். இந்த ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றை அவன் நிராகரித்து விட்டால் அவன் முஸ்லீமாக இருக்க முடியாது. எனவே ஒரு கட்டாய கடமையாக இது இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின் ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் வ இகாமி ஸலாத்தி வ ஈதாஇ ஸகாத்தி வ ஹஜ்ஜில் பைத்தி வ ஸௌமி ரமலான முத்தஃபகுன் அலைஹ். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்ற இந்த செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த இஸ்லாம் 5 அம்சங்களின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் பிரதானமாக இருக்கக்கூடியது ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்கப்படுவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. வணங்குவதற்கு வழிபடுவதற்கு உண்மையான இறைவன் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் அல்லாதவற்றை யாரு இந்த உலகத்திலே வழிபடுகிறானோ, வணங்குகிறானோ, அல்லது அறுத்து பலியிடுகிறானோ, அல்லது நேர்ச்சை செய்கின்றானோ, இது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே அனைத்து வழிபாடுகளும், அது நோன்பாக இருக்கலாம், தொழுகையாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், அனைத்து அம்சங்களும், அல்லது பிராணியை அறுத்து பலியிடுவதாக இருக்கலாம், நேர்ச்சை செய்வதாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். அல்லாஹுக்காக வேண்டித்தான் அதை செய்ய வேண்டும். வேறு யாருக்கும் நாம் செய்துவிடக்கூடாது. அவ்வாறு செய்தால் அவர்கள் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறிவிடுகிறார்கள். அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா பல இடங்களிலே இறைவன் அவன்தான் என்பதற்கு பல குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான், இன்னல்லாஹ ரப்பி, நிச்சயமாக அல்லாஹுவே என்னுடைய இறைவன், வரப்புக்கும், உங்களுடைய இறைவனும் அவன்தான். எனவே ஃபஅபுதூஹு, அவனை வணங்குங்கள். ஹாதா சிராத்து முஸ்தகீம், இதுதான் நேரான வழி, இதுதான் நேரான வழியாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா எங்களுக்கு நேரான வழியை காட்டித் தருகிறான். எனவே இந்த நேரான வழியிலே செல்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு நபிமார்களை அனுப்பியிருக்கின்றான். இறுதி வேதமாக அல் குர்ஆனை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். இந்த அல் குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறது. இந்த வழிகாட்டலை யார் சரியான முறையிலே இந்த அல் குர்ஆனை பின்பற்றி நபிகளாருடைய சுன்னாவையும் சரியான முறையிலே யார் பின்பற்றி நடக்கின்றார்களோ அவர்கள்தான் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். இதை தவிர்த்து யார் மனம் போன போக்கிலே வாழ்கிறார்களோ இவர்கள் நிச்சயமாக இந்த உலகத்திலும் நஷ்டம்தான், நாளை மறுமையிலேயும் அவர்கள் நஷ்டமடைவார்கள். எனவே அருமையான சகோதர சகோதரிகளே, அது மாத்திரமல்ல, இன்னும் அல்லாஹு தஆலா அவனுடைய வல்லமைகள், அவன் எவ்வளவு சக்தி உள்ளவன் என்பதற்கு பல வசனங்கள் நமக்கு சான்றாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா தான் அனைத்து வஸ்துக்களையும் படைத்திருக்கிறான். வானத்திற்கு சொந்தக்காரன், பூமிக்கு சொந்தக்காரன், இந்த உலகத்திற்கு சொந்தக்காரன், அதே போன்று சூரியன், சந்திரன், அனைத்து விடயங்களையும் அவன் தான் படைத்திருக்கிறான். எனவேதான் இன்று உலகத்திலே மனிதர்கள் மனம் போன போக்கிலே தனது மனோ இஷ்ட பிரகாரம்
அனைத்து விடயங்களையும் வணங்கி கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹுவினால் படைக்கப்பட்ட வஸ்துக்களை வணங்குகிறார்கள். அது எந்த பிரயோசனமும் அவர்களுக்கு செய்யாது என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவேதான் அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், குல், நபியை நீங்கள் கூறுங்கள், லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானத்திலே இருக்கக்கூடியவர்கள் பூமியிலே இருக்கக்கூடியவர்கள் யாரும் அறிய மாட்டார்கள், அல் கைப இல்லல்லாஹ், மறைமுகமான விடயங்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். யாரும் அறிய முடியாது. மறைமுகமான விடயங்களை எங்களுக்கு அறிய முடியாது. அந்த ஆற்றலை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தரவில்லை. வமா யஷ்உரூன அய்யான யுபஅஸூன், எப்பொழுது எழுப்பப்படுவார்கள் என்பதையும் அவர்கள் அறிய மாட்டார்கள். எங்களுக்கு தெரியாது. எப்பொழுது மறுமை வரும் என்று எங்களுக்கு தெரியாது. எப்பொழுது உலகம் அழிக்கப்படும் என்று எங்களுக்கு தெரியாது. நாம் இந்த உலகத்தை விட்டும் எப்பொழுது பிரிவோம், இந்த உலகத்தை விட்டும் நாங்கள் எப்பொழுது செல்வோம் என்பதையும் நாங்கள் அறிய மாட்டோம். எங்களுக்கு மௌத் எப்போ வரும் என்று தெரியாது. கொஞ்சம் சற்று சிந்தனை செய்து பாருங்கள். ஒவ்வொருவர்களுக்கும் மறைமுகமான விடயங்கள் தெரிய வருமாக இருந்தால் உலகம் இயங்காது சகோதரர்களே. ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு நான் இந்த நாளையில் இத்தனாவது மாதம் இத்தனாம் திகதி இந்த நேரத்திலே என்னுடைய உயிர் பறிக்கப்பட போகிறது என்று அந்த மறைமுகமான விடயம் அவன் அறிவானாக இருந்தால் சகோதரர்களே, அவனுடைய நிலைமையை பாருங்கள். அந்த நேரத்திலிருந்து அவனுடைய நிலைமைகள் அனைத்தும் மாறிவிடும். அவன் ஒழுங்கான முறையிலே சாப்பிட மாட்டான், சந்தோஷமாக குடும்பத்தோடு இருக்க மாட்டான். எல்லா சந்தர்ப்பங்களிலும் கவலையோடு அவனுடைய வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கும். ஏன்? அவனுக்கு மறைமுகமான அந்த மரணம் எப்பொழுது வரும் என்று தெரிய வருகிறது. எனவேதான் சகோதரர்களே, அதே போன்று கபரிலே நடக்கக்கூடிய விடயங்களை அல்லாஹு தஆலா மறைத்து வைத்திருக்கிறான். இது ஒரு மனிதனுக்கு தெரிய வருமாக இருந்தால் அவனுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் சகோதரர்களே? எனவேதான் அல்லாஹு தஆலா இவைகளை மறைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். எனதர்மை இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே மறைமுகமான விடயங்கள் அல்லாஹு மாத்திரம்தான் அறிந்தவனாக இருக்கிறான். அவனை தவிர வேறு யாரும் அதை அறிய முடியாது என்பதை அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லுகின்ற விடயத்தை பார்க்கிறோம். அதே போன்று சகோதரர்களே, அடுத்ததாக வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திற்கு பல நபிமார்கள் வந்திருக்கிறார்கள், ரசூல்மார்கள் வந்திருக்கிறார்கள். எனவே அந்தந்த சமூகத்திற்கு அல்லாஹு தஆலா நபிமார்களை அனுப்பியிருக்கிறான். அந்தந்த சமூகத்திற்கு அல்லாஹு தஆலா நபிமார்களை, ரசூல்மார்களை அனுப்பி அல்லாஹுவை வணங்குங்கள் என்று அவருடைய சமூகத்திற்கு சொன்ன வரலாற்றை அல் குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த வகையிலே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைவர்களுக்கும் அவர்கள்தான் நபி அவர்கள். எனவே அந்த நபியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நபியை நாங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொண்டால் தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை விரும்புவான். அல் குர்ஆனிலே நமக்கு தெளிவுபடுத்துகின்ற போது அல்லாஹு தஆலா ஒரு வசனத்திலே சொல்லுகிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, குல் நபியை கூறுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹுவை நீங்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹுவை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால், ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்ற சொல்லுங்கள். நபியை பின்பற்ற வேண்டும். அவ்வாறு நபியை நாங்கள் பின்பற்றினால் யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹு தஆலா உங்களை நேசிப்பான், அல்லாஹு தஆலா உங்களை விரும்புவான். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், அல்லாஹு தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான். அல்லாஹு தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவனும் இரக்கமுள்ளவனுமாக இருக்கிறான் என்பதை இந்த குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனதருமை இஸ்லாமிய சகோதரிகளே, எனவே இன்னும் ஒரு வசனத்திலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான், குல் நபியை கூறுங்கள், யா அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே, இன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹுடைய ரசூலாக இருக்கின்றேன், இலைக்கும் ஜமீஅன், உங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹுவினால் அனுப்பப்பட்ட ஒரு தூதராக நான் இருக்கிறேன். அல்லதீ லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த், அதே போன்று வானங்கள் பூமி அதனுடைய ஆட்சி அது அல்லாஹ்வுக்கு உரியதாக இருக்கிறது. அவனை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியான இறைவன் யாருமே கிடையாது சகோதரர்களே.
அல்லதி லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்லி லா இலாஹ இல்லா ஹுவ. அல்லாஹு தஆலா கூறுகிறான், வணங்கப்படுவதற்கு தகுதியான இறைவன் அவன் மாத்திரம்தான். யுஹ்யி வ யுமீத், அவன்தான் உயிர்ப்பிக்க செய்கிறான், அவன்தான் மரணிக்க செய்கிறான். எனவே ஃபஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட நபி அவர்கள்? அந்நபியில் உம்மியி, அவர்கள் எழுத படிக்க தெரியாத ஒரு நபியாக இருக்கிறார்கள். அவர்களையும் அல்லாஹுவையும் ஈமான் கொள்ளுங்கள். அதே போன்று யுமினு பில்லாஹி வ கலிமாத்திஹி, எனவே அவரும் அல்லாஹ் மீதும் அவன் வசனங்கள் மீதும் ஈமான் கொள்கிறார்கள். எனவே அவர்களை நீங்கள் வத்தபிஉ, அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். லஅல்லக்கும் தஹ்ததூன், நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நமக்கு தெளிவாக சொல்கின்றான். எனதருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எனவே இந்த நபி அவர்களை நாம் சரியான முறையிலே பின்பற்ற வேண்டும். எனவே ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு மனிதர் இஸ்லாத்தில் நுழைவதாக இருந்தால் இந்த வார்த்தையை கூற வேண்டும். ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். இந்த இரண்டு வார்த்தையும் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இருவர்களையும் ஏற்றுக்கொண்டு அவனுடைய உள்ளத்தினால் அதை நம்பி அவனுடைய வாழ்க்கையிலே அவன் உண்மையான ஒரு இபாதத்து செய்யக்கூடியவனாக இருந்தால் அவன் வெற்றி பெறுவான். எனவே சகோதரர்களே, இருவர்களையும் நேசிக்க வேண்டும், இருவர்களையும் பின்பற்ற வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான ஒரு முஸ்லீமாக மாற முடியும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அடுத்த அம்சமாக இரண்டாவது கடமைதான் தொழுகையை நிலைநாட்டுவது, இகாமிஸ் ஸலா. இந்த தொழுகையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் சரியான முறையிலே. அந்தந்த நேரத்திலே தொழுகையை நிறைவேற்றுவது நமது கட்டாய கடமை. இது யாருக்கு கடமை? வாலிபம் அடைந்த புத்தி உள்ள முஸ்லிமான ஆண் பெண் இருவர்கள் மீதும் அந்த தொழுகை கடமையாக இருக்கிறது. எனவே ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் அல்லாஹு தஆலா 5 நேர தொழுகைகளை நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறான். இந்த தொழுகையை உது செய்து சரியான முறையிலே அந்தந்த நேரத்திலே நிறைவேற்ற வேண்டும். எனவே தொழுகையினுடைய சிறப்பு ஏராளம். தொழுகையை விடக்கூடியவனுக்கு நபி அவர்கள் கூறிய எச்சரிக்கை ஏராளமாக இருக்கிறது. எனவே அது அந்தந்த சந்தர்ப்பங்களிலே இன்ஷா அல்லாஹ் அதை பார்ப்போம். எனவேதான் அடுத்ததாக ஜகாத்தை கொடுத்தல். இந்த ஜகாத் என்பது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வசதி உள்ள ஒவ்வொருவர்கள் மீதும் ஜகாத் கொடுப்பது அது கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஜகாத் தங்கமாக இருக்கலாம் அல்லது பணமாக இருக்கலாம். அவரிடத்திலே ஒருவரிடம் பூர்த்தியாக இருக்குமாக இருந்தால் அந்த அளவை அவரிடத்து என்ன செய்ய வேண்டும்? 2.5% அவர் ஜகாத் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக நோன்பு. இந்த நோன்புடைய விடயம் இது நோன்பும் இதே போன்றுதான். அதாவது முஸ்லீமான ஆண் பெண் புத்தி உள்ள வாலிப வயதை அடைந்த ஒவ்வொருவர்கள் மீதும் இது கட்டாய கடமையாக இருக்கிறது. எனவே இந்த ரமலான் இந்த நோன்பு இது ஒவ்வொருவர்கள் மீதும் நோன்பு நோட்பது அவசியமாக இருக்கிறது. எனவே இதனுடைய சிறப்பு ஏராளம். இந்த நோன்பு எங்களுடைய முன் வாழ்ந்த சமூகத்திற்கும் இது கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அல்லாஹு தஆலா நமக்கும் இதை கடமையாக ஆக்கியிருக்கிறான். ஏன்? நாங்கள் ஒவ்வொருவர்களும் தக்வா உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக. எனவே ரமலானின் சிறப்புகள் ஏராளம். அல் குர்ஆன் இறங்கிய மாதம். ரமலானுடைய மாதத்திலே லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கிறது. அது 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவாக இருக்கிறது. எனவே இவ்வாறான விடயங்கள் அந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அடுத்ததாக ஹஜ். இந்த ஹஜ்ஜுடைய கடமை இது வசதி உள்ள உடம்பிலே சக்தி உள்ள ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் இருவர்கள் மீதும் இதுவும் கடமையாக இருக்கிறது. எனவே இதை வசதி உள்ளவர்கள் சக்தி உள்ளவர்கள் அந்த கடமையை சரியான முறையிலே நிறைவேற்றுவது அவர்கள் மீது அல்லாஹு தஆலா கடமையாக ஆக்கியிருக்கின்றான். எனவேதான் அருமையான சகோதரர்களே, இந்த 50 கடமைகளை நாம் சரியான முறையிலே நிறைவேற்றி உண்மையான மோமின்களாக முஸ்லீம்களாக வாழ்ந்து மரணிப்பதுதான் எங்கள் ஒவ்வொருவருடைய நோக்கமும். எனவே இவைகளில் ஒன்றை யார் நிராகரிக்கிறார்களோ அவர் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறிவிடுகிறார். எனவே அல்லாஹு தஆலா எங்கள் அனைவர்களையும் பாதுகாத்து நல்ல ஒரு முஸ்லீமாக அல்லாஹு தஆலா எவ்வாறு வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லீமாகவே தவிர நீங்கள் மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றானே,
அந்த வசனத்துக்கு ஏற்ப நாங்கள் உண்மையான மூமின்களாக முஸ்லிம்களாக வாழ்ந்து அல்லாஹுடைய கட்டளைகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவையும் சரியான முறையிலே பின்பற்றி இந்த ஐம்பெரும் கடமைகளை சரியான முறையிலே நிறைவேற்றி உண்மையானவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.